டிடிவி அவர்களுக்கும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பங்காளி சண்டை தான் இதுவரை நிகழ்ந்தது. இனிமேல் நாங்க சரியாயிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பங்காளி சண்டை தானே நடந்திருக்கு. அப்புறம் ஏன் இந்த அமமுக என்ற ஒரு இயக்கம் இருக்கணும்? அதை கலைச்சிட்டு போய் அங்காளி பங்காளியா ஒண்ணு சேர்ந்துட வேண்டியதானே? அதுதான் பங்காளி சண்டை. எங்களுக்குள்ள பங்காளி சண்டை நிறைவு பெற்றது. இனி நாங்க நல்லா இருப்போம், அம்மாவின் ஆட்சி கொண்டு வர போறோம், நாங்களாம் அம்மாவின் பிள்ளைகள் அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க. அப்புறம் என்ன அமமுக மறுபடியும் தனியாவே இந்திய கூட்டணியில் நினைக்குது. இப்ப கட்சிக்காரங்க அதான் நினைக்கிறாங்க. கடக்கோட்டுக்க தொண்டை என்ன நினைக்கிறாங்க, கட்சி ஒன்றுபட வேண்டும், கட்சி ஒன்று சேரணும் அப்படின்னு. இப்ப அமமுக என்ற ஒரு இயக்கம் தனியாவே போய் எங்க என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சிருக்கு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி வரவேற்கிறார், இவர் அவரை வரவேற்கிறார். அப்புறம் என்ன பங்காளி சண்டை? பங்காளி சண்டை சொல்றதுக்கு அர்த்தமே கிடையாது. ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னைய காட்டிலையும் 100 மடங்கு அதிகமா எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ண ஒரு மனுஷன் அப்படின்னா அது டிடிவி தினகரன் தான். அதுல எந்த மாற்றம் இல்லை. அப்ப எந்த மனச்சாட்சி, என்ன இதுதான் மனச்சாட்சி இருக்கான்னு தெரியல இவர்களுக்கெல்லாம்.